पद्मनाभं सुरेशं विश्वागगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्ध्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं श्रीमन्नारायण 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 श्रीपादमे शरणु श्रीमन्नारायण 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 श्रीपादमे शरणु
நாராயண 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 நாராயணா நாராயண 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 விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஹரிகதா 6வது வருடம். இந்த முறை விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்று இந்த 1000 நாமாக்களை 1000 நாமத்தினுடையவும் அர்த்தம் 3 நாளில் சொல்லி மாளாது. 10 நாள் 15 நாள் வேணும் அதுக்கு. இருந்த போதிலும் யதாசக்தி அந்தந்த நாமங்கள் நம்மளை அந்த நாமங்களே சுத்தப்படுத்திடுமா. எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் 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 அப்படின்னு ஒரு வார்த்தை. இப்போ சின்ன குழந்தைகள் எல்கேஜி குழந்தைகள்லேருந்து ஆரம்பித்து டென்ஷன் 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 ஸ்ட்ரெஸ் அப்படின்னு எதை எடுத்தாலும், எதை எழுந்துக்கும் போதே ஸ்ட்ரெஸ்ஸு, தூங்கும் போதும் ஸ்ட்ரெஸ்ஸு. இதே மாதிரியாக ஒரு காலகட்டம் இப்போது. அது எல்லாத்தையும் நீக்கி மனசாந்தியை கொடுக்கணும்னா எது புகலிடம் அப்படின்னு யுதிஷ்டிரரே கேட்குறார். யுதிஷ்டிரர் மனசு வியதை, மனோவியத், ஸ்ட்ரெஸ் யுதிஷ்டிரருக்கு ஆயிருந்தது. மகாபாரதத்தில் ஆனுசாசனிக பருவால யுத்தமெல்லாம் முடிஞ்சிருத்தோ. ஆனால் ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், யுத்தத்துக்கு வேணா முடிவு உண்டு, துவேஷத்துக்கு முடிவு கிடையாது. யுத்தம் முடிஞ்சிடும், துவேஷம் கண்டினியூ ஆகும். யுத்தம் முடிஞ்சும் அஸ்வத்தாமா தூங்குற குழந்தைகள், பஞ்சபாண்டவர்களுடைய தூங்குற குழந்தைகளை போய் வதம் பண்ணிட்டான். அதுக்கு பிறகும் அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகல. குழந்தைகளை வெட்டியாச்சே, அப்பாடா முடிஞ்சது, அது சாட்டிஸ்ஃபை ஆகாது. துவேஷத்துக்கு முடிவு கிடையாது. பிறக்காத ஒரு குழந்தை இருக்கு அந்த அர்ஜுனனுடைய மாற்றுப்பெண் வயத்தில். அந்த குழந்தைய கொல்லலாமா? இது எப்படி? வில்லன்னு சொல்கிறோம், அஸ்வத்தாமாவை விட வில்லன் இருக்கவே முடியாது. பிறக்காத குழந்தை, அந்த குழந்தை தான் பரீட்சித்து. அபிமன்யுனுடைய புள்ள, அபிமன்யு போயிட்டான். அபிமன்யுனுடைய ஒய்ஃபு, அவளோட மனைவி தான் உத்தரகுமாரி. வயத்தில் இருக்கிற அந்த குழந்தை மேலே பிரம்மாஸ்திரம், நியூக்ளியர் மிசைலை எவனாவது ஒரே ஒருத்தருக்கு மேலே பிரயோகம் பண்ணினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியா அப்போ தான் யுதிஷ்டர் இருக்கு, கிருஷ்ணன் காப்பாற்றிட்டான், கிருஷ்ணன் காப்பாற்றுறான், கிருஷ்ணன் காப்பாற்றுறான், கிருஷ்ணன் காப்பாற்றுறான், கிருஷ்ணன் காப்பாற்றுறான், அது இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் மனசில் சே என்ன வேண்டியிருக்கு? சம்சாரத்தில் பெரிய சொத்து கிடச்சிடுத்து, சந்தோஷம் கிடைக்கல. கௌரவர்களும் பாண்டவர்களும் எந்த சொத்துக்காக சண்டை போட்டார்களோ அந்த சொத்து யுதிஷ்டிரருக்கு கிடச்சிடுத்து. தாத்தா போயிட்டாரு, குரு போயிட்டாரு, துரோணாச்சாரியார் போயிட்டாரு, பீஷ்மர் குழந்தை அப்படின்னு அள்ளி அணைச்சி கத்தி வச்சுப்பாரு மடியில், அவர் போயிட்டாரு. இந்த ராஜ்யம் கிடச்சி என்ன பிரயோஜனம் அப்படின்னு அழுகையாக வருது. இந்த அழுகையை துடைக்கணும்னா ஒத்தந்தான் முடியும், கண்ணன் தான். கண்ணன் ஊருக்கு போகலை, கேம்பில் தான் இருக்கான், குருக்ஷேத்திர யுத்த கேம்பில் தான் இருக்கு. அங்கே போய் யுதிஷ்டிரர் கண்ணனை பார்க்கலாம்னு போனால் பாடி கார்ட்ஸ் 2 பேர் சொல்கிறான் யுதிஷ்டிரரை பார்த்து, மகாராஜன்னு கிருஷ்ண பரமாத்மா தியானம் பண்ணிட்டு இருக்கார், மெடிடேஷனில் இருக்கார். யுதிஷ்டிரருக்கு வந்த கேள்வியை மறந்து போயிடுத்து, வேற கேள்வி வந்துடுத்து. என்ன வேற கேள்வி? எல்லாரும் தியானம் பண்ணணும்னா கண்ணனை தியானம் பண்ணுவா, கண்ணன் ஒருத்தரை தியானம் பண்ணுறார், மெடிடேஷனில் இருக்காருன்னா இவர் யாரை மெடிடேட் பண்ணுவார்? நம்மளாம் கண்ணை மூடினா சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம்னு தியானம் பண்ணணும். இவர் கண்ணை மூடிட்டு யாரை தியானம் பண்ணுவார்? வந்த வரட்டும் கேட்கலாம். ஜல்லன்னு கண்ணன் கதவை திறந்துன்னு வெளியில் வரான். வரும்பொழுதே மேக சியாமலனா, நீல மேக சியாமலனா, பீதாம்பரதாரியா, வனமால வக்ஷஸ்தலத்தில் போகிறல மந்தஹாசம் சிரிப்பு, அதை பார்த்தாலே எல்லா கவலையும் நீங்கிடும். அதில் தான், அதனால தான் கோவிலில் இவ்வளோ கூட்டம். அப்படியே ஒரு குருவாயூரப்பனோட ஒரு சிரிப்பு, திருமலையப்பனோடைய ஒரு புன் சிரிப்பு, மாமேக்கம் சரணம் பிரஜ பார்த்தாலே போகிறோம். ஒன்றும் இல்லை, டீம் பேர் வச்சுருந்தோம், ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம், திருமலை, உப்புலியப்பன் பேரே நமக்கு அப்பாடா கூப்பிடும் போதே. அப்படி குழந்தைகளுக்கு பேர் வைக்கக்கூடாதா? மீ, பி இப்படிலாம் வைக்கிறா பேர், சி, கியூ, இதெல்லாம் என்ன பேர்?
ஏன்னா 2 வார்த்தை 2 அக்ஷரமாக இருந்தால் கூட லாங்காக இருக்கும் கூப்பிடுறதுக்கு. அதனால அப்படிலாம் கூப்பிடுவோம்ல, தலையெழுத்து அந்த மாதிரி. இது மாதிரி அழகான திவ்யதேச பெருமாள் பேர் அபிஷேகவல்லி, வஞ்சுலவள்ளி, அப்படி தாயார் பேர் அதெல்லாம் வச்சா இவ்வளோ அழகாக இருக்கும்னு ஸ்ரீ அண்ணா சொல்லுவார். அந்த மாதிரியா கிருஷ்ணன் திறந்துட்டு வந்ததும் யுதிஷ்டிரர் கேட்குறார், கிருஷ்ணா எல்லாம் விடு, நீ யாரை இப்போ தியானம் பண்ணிட்டு இருந்த? நீ மெடிடேஷனில் இருந்தியாமே, நீ யாரை தியானம் பண்ண? கண்ணன் சொல்கிறான், நீங்கள் எல்லாரும் தியானம் பண்ணணும்னா நான் ஒத்தந்தான், ஆனால் எனக்கு தியானம் பண்ணணும்னா கோடி பக்தாள் உலகத்தில் இருக்கா. இன்னைக்கு எந்த பக்தனுக்கு நான் அனுகிரகம் பண்ணணும், இன்னைக்கு எந்த பக்தனுக்கு அனுகிரகம் பண்ணணும், இன்னைக்கு எந்த அப்படி ஒரு பக்தனாக பார்த்து இன்னைக்கு குச்சேலருக்கு பண்ணலாமா, இன்னைக்கு கஜேந்திரனுக்கு பண்ணலாமா, இன்னைக்கு துருவனுக்கு பண்ணலாமா, இன்னைக்கு பிரகலாதனுக்கு பண்ணலாம், அப்படின்னா கோடி பேரை நான் தியானம் பண்ணுறேன்ப்பா, எந்தரோ மகானுபாவுலும். இப்போ யாரை தியானம் பண்ண? இப்போ உங்கள் தாத்தா பீஷ்மரை தான் தியானம் பண்ணேன். பீஷ்மரையா? ஏன்? ஆமாம், அவர் முக்தி அடைய போனார். அதுக்கு அப்படியா முக்தி அடைய போறாரா அப்படின்னு இவர் அழ ஆரம்பிச்சுட்டார். அழாதேங்கோ ராஜன்னு கூப்பிடாத, மகாராஜான்னு கூப்பிடாத, எனக்கு பிடிக்கல. இவ்வளோ பேர் ரத்தத்தை தோஞ்ச இந்த மண்ணை நான் ஆளணுமா? அர்ஜுனன் கேட்கும்போது கிருஷ்ணனே பதில் சொன்னா இல்லையா பகவத்கீதையில். இப்போ யுதிஷ்டர் கேட்கும்போது கிருஷ்ணன் சொல்லலாமோ இல்லையோ? சொல்லலை. அதுதான் கண்ணன். இவர் யுதிஷ்டர் பெரியவராம், அண்ணாவாம், யுதிஷ்டர் அண்ணாவாம். மேலும் அர்ஜுனனுக்கு தெரியாது கேட்குறான். யுதிஷ்டிரர் தர்மமே வடிவமானவர், தர்மம் தெரிஞ்சவர் கேட்குறார். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உண்டு. அதனால கண்ணன் சொன்னால் யுதிஷ்டிரர் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டார். அதனால் நேர பஞ்சபாண்டவர்களையும் அழைத்து கொண்டு பீஷ்மரை பார்க்க போய் பீஷ்மருக்கு நமஸ்காரம் பண்ணி, இந்த யுதிஷ்டருக்கு மனசு சரியா இல்லையா, நீங்கள் தர்மங்களெல்லாம் உபதேசம் பண்ணணும்னு சொன்னதும் எல்லா தர்மமும் ஒரு ஸ்டூடெண்ட்டுனா எப்படி இருக்கணும், அதுதான் வர்ணம் ஆசிரமம்னு இருக்கே. அது என்னமோ தப்பான வார்த்தை மாதிரி சொல்கிறா இப்போல்லாம். சனாதன தர்மத்தில் வர்ணாசிரமம் உண்டு. வர்ணாசிரமம் என்னது? ஆசிரமம்னா ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப். ஸ்டூடெண்ட் லைஃப்னா பிரம்மச்சாரி, கல்யாணம் ஆகிடுதுன்னா கிரகஸ்தன், அப்புறம் ஒரு 60 வயசு ஆகிடுதுன்னா ரிட்டையர்ட் லைஃபுங்கிறோம். 60 என்ன இப்போல்லாம் 50 ரிட்டையர்ட் லைஃப் தான். அதுக்கப்புறம் சந்நியாசாசிரமம்னா சன்னியாசி யாருமோ இல்லையோ ரினன்சியேட்டட், நம்மளை யாரும் மதிக்க மாட்டா, நம்மளும் யாரையும் ஒன்றும் சொன்னாலும் கேட்காது, புரியவும் புரியாது. அது ஒரு சந்நியாசம் தானே. அது ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப், அதுதான் ஆசிரமம். வர்ணம்னா காஸ்ட் இல்லை. காஸ்ட்டுங்கிற வார்த்தையே காஸ்டா அப்படின்னு போர்ச்சுகீஸ்காரன் எவனோ கண்டுபிடிச்சதை வச்சுட்டு இந்தியா பூரா காஸ்ட் சிஸ்டம் காஸ்ட் சிஸ்டம் காஸ்ட் சிஸ்டம்னு அப்படியே பிளேட்டை மாற்றிட்டான். அவன் தான் மலை மேலே இருக்கிறவன அப்பர் காஸ்ட்டு லோவர் காஸ்ட். நமக்கெல்லாம் வர்ணம்னா கிளாசிஃபிகேஷன், ஆக்குபேஷன். வர்ணம்னு இருக்க எடுத்ததுமே நின்னு கோரி அதெல்லாம் நான் கற்றுக்க மாட்டேன், வர்ணம் அது அப்படின்னு சொல்ல முடியுமா என்ன? வர்ணம்னா கலர்ஸ், டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் ஆக்குபேஷன். சொல்லி கொடுத்தா டீச்சர், அதுதான் பிராமணன் இருந்தது. பொலிட்டீஷியன்னா சத்திரியன், அவருக்கு தர்மம் வேற, டீச்சருக்கு தர்மம் வேற, பிஸ்னஸ்மேனுக்கு தர்மம் வேற, லேபரர்ஸ்க்கு தர்மம் வேற. அதுதான் அது 1 2 3 4 அப்படின்னா 4 வந்து இன்னும் பெரிய நம்பர் தானே தவிர கீழே இருக்கிற நம்பர் இல்லை. அதனால பாதம் விஷ்ணுவோட பாதமாமே அப்படின்பா. விஷ்ணுவோட பாதம் தான் உபேந்திரன்னு சொல்லப்பட்டிருக்கு. உபேந்திரன் தான் வாமனர். அப்போ வாமனர் என்ன கீழேயா? என்னைக்குமே பாரத தேசம் எல்லாரையும் சமமாத்தான் பார்த்துருக்கு. சமத்துவம் தான். அதை புரிஞ்சுட்டாதான் நம்ம குழந்தைகள் அது நடுவில் ஏதாவது ஒரு 2 சம்பவத்தை இல்லை சில சம்பவங்களை இல்லை மிடீவல் காலத்தில் கால பிரமாணத்தை வச்சு நம்ம பார்க்கணும். அந்த ஏஜில் என்ன நடந்தது, இன்வேஷன்ஸில் ஏன் இது எதுக்காக நடந்ததுன்னு சூழ்நிலையை வச்சு பார்க்கணுமே தவிர சமஹா அப்படின்னே பகவானுக்கு பேர், சமத்துவம் உடையவன் அப்படின்னே பேர். அதனால அவன் எப்படி வேணா மாடு மேய்க்கிற ஜாதியிலையும் பிறப்பான், சத்திரியனாகவும் இருப்பான், பிராமணனாகவும் இருப்பான், மத்ஸ்யமாகவும் இருப்பான், பன்னியாகவும் இருப்பான். அதுதான் விஸ்வமும் விஷ்ணுவும் காமிக்கிறது. அதனால பீஷ்மாச்சாரியார் எல்லா தர்மமும் உபதேசம் பண்ணிட்டு சரியாப்பா போருமா அப்படின்னதும் எனக்கு போரலையே, இவ்வளவு தர்மங்களுக்குள்ள திடீர்னு ஸ்திரீ தர்மம் தான் வசந்ததுன்னு ஃபெமினிசம் சில பேர் பேசலாம், இல்லை லேபரர்ஸ் தர்மம் தான் வசத்தின்னு கம்யூனிசம் சில பேர் பேசலாம், இல்லை பொலிட்டீஷியன்ஸ் நாங்கள்லாம் இல்லைன்னா நீங்கள் என்ன ராஜ்யம் பண்ண முடியும் அப்படின்னு சத்திரிய தர்மம் தான் வசத்தின்னு பேசலாம். கோதர்ம சர்வதர்மானாம் பவதஹா பரமோமதஹா. உங்களுக்கு எந்த தர்மம் சிறந்த தர்மம்னு தோன்றது
அப்படின்னதும் தான் இது வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயத்த ஆரம்பிச்சார். அதுதான் விஷ்ணு சஹஸ்ரநாமம். அதுதான் இருக்கிறதுலையே சிறந்த தர்மம். இந்த நாமத்தை சொல்லுப்பா, அது போரும். முச்சத்தே ஜந்துஹு, ஜந்துவா, இதெல்லாம் ஸ்திரீகள் சொல்லலாமா? ஸ்திரீகள் விஷ்ணு சஹஸ்ரநாமமே சொல்லக்கூடாது, இவாள்லாம் சொல்லக்கூடாது, அவள்லாம் சொல்லக்கூடாது. இங்கேயே விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலேயே இருக்கு. யுதிஷ்டிரர் கேட்குற கேள்வியிலேயே ஜந்துக்கள்லாம் விமோச்சனமான, ஜந்துக்கள்னா ஜனன தர்மா சகா அப்படின்னு வியாக்கியானம். ஜனன தர்மா சகா ஆதிசங்கரர் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு எடுத்து பாஷ்யம் பண்ணுறாருன்னா அது எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருப்பார். சங்கர பாஷ்யத்தை வச்சுருந்தான் இன்றைய தினம், நாளைய மறுநாள் 3 நாளுமே இங்கே விஷ்ணு சஹஸ்ரநாமம். அதனால பீஷ்மர் ஆரம்பிக்கிறார். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே யஸ்யத் விரத வக்த்ராத்யா பாரிஷத்யா பரஷதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரயே व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुगदातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्म संसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे ॐ नमो विष्णवे प्रभविष्णवे श्रीवैशम्पायन उवाच श्रुत्वा धर्माणशेषेण पावनानि च सर्वशः युधिष्ठिरः शान्तनमं पुनरेवाभ्यभाषत युधिष्ठिर उवाच किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तः कं कमर्चन्तः प्राप्नुयुर्माणवा शुभम् को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किञ्जवन्मुच्यते जन्तुर्जन्म संसारबन्धनात् श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवम् अनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोत्थितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययम् ध्यायन् स्तुवन्नमस्यंश्च यजमानस्तमेव च अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरम् लोकाध्यक्षं सुवन्नित्यं सर्वदुःखादिको भवेत् ब्रह्मण्यं सर्वधर्मण्यं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं महद्भूतं सर्वभूतभवोद्भवम् एष मे सर्वधर्माणां धर्मो अधिकतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षौ सवैरच्चे नरः सदा परमं यो महत्तेजः परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यः परायणम् पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलम् दैवतं देवतानां च भूतानां यो व्ययपिता यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे यस्मिंश्च प्रलयं यान्ति पुनरेवैरक्षये तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णो नाम सहस्रं मे शृणु पापभयापहम्. ஒரு கட்டத்திலையா நிறுத்திப்போம், அப்புறம் அர்த்தத்தையும் பாட்டையும் சேர்ந்து அனுபவிப்போம், மறுபடியும் ஆரம்பிப்போம். இதுதான் பத்ததி. இந்த 3 நாளைக்கும் ஸ்மரண பண்ணிண்டு வியாசாய விஷ்ணு ரூபாய, வியாசர்னா சொல்றார் மகாபாரதத்தை பூரா எழுதினது யாரோ பிக்ரி பக்ரி பிச்சன் குப்பன் கப்பன் அப்படின்லாம் இல்லையே, வியாசாய விஷ்ணு ரூபாய. அதனால அவரை நினைச்சுண்டு எஸ்ய ஸ்மரண மாத்திரேன ஜென்ம சம்சார பந்தனாத் விமுச்சதே நமஸ்தஸ்மை விஷ்ணவே பிரபவிஷ்ணு. இப்போ வைஷம்பாயனர் தான் கதையை சொல்றார். மகாபாரத யாருக்கு? பரீட்சித் புள்ள ஜனமேஜயனுக்கு சொல்றார். அதனால தான் ஸ்ரீ வைஷம்பாயன உவாச்சன்னு ஆரம்பிக்கிறது. மகாபாரதத்தில் தானே இது வருது. அவர் சொல்றார், அப்பா ஜனமேஜயா, உங்க தாத்தா கொள்ளு தாத்தா ஸ்ருத்வா தர்மானசேஷேன பாவனானி ச சர்வசஹ யுதிஷ்டிர சாந்தனவம் புனரேவ அப்யபாஷத. எல்லா தர்மத்தையும் கேட்டார். சர்வசக ஒருவேளை பிராயஷ்சித்த தர்மம் எல்லாம் கேட்கலையோ, பாவனானிச்ச பிராயஷ்சித்த தர்மத்தையும் கேட்டார். ஆனாலும் சந்தேகம் யார்கிட்ட?
சாந்தனவம். சந்தனு புள்ள பீஷ்மர்கிட்ட சந்தேகம் கேட்கிறார். புனரேவ, மறுபடியும் கேட்கிறார். என்ன கேட்டார்? கிமேகம் தெய்வதம் லோகே, உலகத்திலேயே எந்த தெய்வத்தை கொண்டாடணும்? கிம் வாப்யேகம் பராயணம், எந்த தெய்வத்தை போய் புகலிடம், அப்படியே மனசு லயிக்கணும். ஸ்துவந்தகம், அவனையும் இவனையும் ஸ்தோத்திரம் பண்றோமே, நாக்குன்னா யார ஸ்தோத்திரம் பண்ணணும்? கமர்ச்சந்தகா, யார அர்ச்சனை பண்ணணும்? பிராப்னுயுஹு மானவாஹா சுபம், மனுஷனுக்கு சுபம் கிடைக்கணும்னா, இங்கேயும் பாருங்க காஸ்டெல்லாம் கொண்டு வரல, மானவாகானா மனுஷன் அர்த்தம், புரிஞ்சுக்கணும். கோ தர்மஹா சர்வதர்மாணாம், எந்த தர்மம் சர்வ தர்மத்திலையும் பவதஹா பரமோ மதஹா, உங்க மனசுப்படி சிறந்த தர்மம். கிஞ்சபன் முச்சதே ஜந்துஹு, எதை ஜபிச்சா ஒரு ஜந்து, பிறந்த ஒரு மாத்திரம் ஜந்து ஆயிடும், ஜனன தர்மத்தாலேயே ஜந்து ஆயிடும். அந்த ஜந்துக்கு ஜன்ம சம்சார பந்தனாத்து, ஜன்ம சம்சார பந்தனம், அதுல இந்த சம்சாரமே வேண்டாம் அப்படின்னு விமுச்சதே, அப்படி நீங்கி நிம்மதி அடையணும்னா எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னதும் பீஷ்ம உவாச்ச. தெரியலையாப்பா யுதிஷ்டிரா, அவனுக்கு உன் கண் முன்னாடி நிற்கிறானே, முழிச்சு முழிச்சு பார்க்குறானே, சிரிச்சு சிரிச்சு குழைய குழ சிரிக்கிறானே, கண்ணடிக்கிறான் பத்தியா, மந்தஹாசம் பண்ணுறான் பத்தியா, உன் கண் முன்னாடியே நிற்கிறானே, உனக்கு தூது போனதுனால தெரியலையா? உன்னோட குதிரையை குளிப்பாட்டினதுனால தெரியலையா? உன் கூடையே அம்மாஞ்சியாக இருக்கிறதுனால தெரியலையா? உனக்கு சுகுர்த்தா நண்பனாக இருக்கிறதுனால தெரியலையா? அவன்தான்ப்பா சாட்சாத் ஜகத்பிரமும் தேவதேவம், அவனே நாராயணன்கிற நாராயணனின் நாமத ஸ்மரணேய நாராயண நாமத ஸ்மரணேய நாராயண நாமத ஸ்மரணேய நாராயண நாமத ஸ்மரணேய சாராவிருதம் ಕಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ಕೃಷ್ಣದಲ್ಲಿರಲಿ ಕಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ಉತ್ಕೃಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ಕಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ಉತ್ಕೃಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ಕಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ಉತ್ಕೃಷ್ಟ
ಸಂತತ ಹರಿ ನೀವು ಸಾಸಿರದ ನಾಮ ಸಂತತ ಹರಿ ನೀವು ಅಂತರಂಗದಲ್ಲಿ ಸಂತತ ಹರಿ ನೀವು சாசிரத நாமவ அந்தரங்கதல்லி. அப்படின்னா புரந்தரதாசர் என்ன சொல்றார்? சாசிரதன 1000. திவ்ய பிரபந்தங்கள்லாம் அடிக்கடி சாஸ்திரநாமத்தை பற்றி வருது. பேர் 1000, ஓதி நாமங்குளித்து, ஊரும் புட்கொடியும், அந்த பத்மநாபர் பாசுரம் எல்லாத்துலேயுமே 1000 பேர் 1000 அப்படின்னு வரும். தாசர் பாட்டுலேயும் சந்தத ஹரி நீவு சாசிரத நாமவ, இந்த 1000 நாமம் என் நெஞ்சில் இருக்கட்டும், அந்தரங்கத்தில் இருக்கட்டும், இந்த நாமமே எனக்கு ஓடட்டும், கண்ட விஷயம் எனக்கு காதில் கேட்க வேண்டாம். இப்பெல்லாம் நம்ம போய் தேடி தான் கண்ட விஷயத்த பார்க்கணும், காதால் கேட்கணுங்கிறதெல்லாம் இல்லை. கையில் ஒன்று வச்சுட்டு இருக்குமே, மொபைலாசுரன்னு பேர் வச்சுருக்கேன் அதுக்கு. மொபைலாசுரன் வேண்டான்னு நினச்சா கூட திடீர்னு கண்டது வரும். இப்படி ஏதோ கை பட்டுடுத்துன்னா கூட கண்டது வரும். அடாடாடாடா, அது என்னது பார்க்க வேண்டாம் நினச்சிண்டே பார்த்து 5-10 நிமிஷம் ஆகும், 10 நிமிஷம் 40 நிமிஷம் ஆகும், திடீர்னு பார்த்தா 2.5 மணி நேரம். கதையில் உக்காந்துக்கணும்னா மட்டும் 2 மணி நேரமாக உட்காந்துக்கணும் அப்படின்னு தோணும். அது 2 மணி நேரமான அதே ஃபோனை பார்த்தா 2 நிமிஷம் தான் பார்த்த மாதிரி இருக்கும், 2 மணி நேரம் போயிருக்கும். அந்த மாதிரியா டயத்தை குடிக்கிற அசுரன். அசுரன்னா யாரு? டயத்தை குடிக்கிறவன் தான் அசுரன். அதை திருடின்னு போகிறவன், இதை திருடின்னு போகிறவன்லாம் அசுரம் இல்லை, திரும்பி சம்பாதிச்சுக்கலாம். டயத்தை கொண்டு போயிட்டான், திரும்பி போன டைம் திரும்பி வராதே, அப்படி ஒரு அசுரம். மற்றவெல்லாம் கண்டுபிடிச்சி இந்தியா கொடுத்துருவான். நம்ம இந்தியாவில் இருக்கிறவா தான் அதுக்கெல்லாம் ட்ராப் ஆகி கீழே விழுவோம். அந்த மாதிரி இல்லாதபடி நிறைய நாமமே காதில் விழட்டும், நாக்கில் இருக்கட்டும். நாலிகேகே பரலி ஜகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம். ஸ்துவந்தஹா கம்னு கேட்டார் இல்லையா? யாரை ஸ்தோத்திரம் பண்ணணும்? ஸ்துவன் நாம சகசிரேன. 1000 நாமத்தை இவரைத்தான்ப்பா சொல்லணும். யாருக்காம் அர்ச்சந்தஹா, யாரை அர்ச்சனை பண்ணணும்னு கேட்டியே? தமேவ சார்ச்சயன் நித்யம். யாரை தியானம் பண்ணணும்னு கேட்டியே? தியாயன் ஸ்துவன் நமஸ்யன்ச்ச யஜமானஸ்தமேவச்ச. நவவித பக்தியும் அவரிடத்துலையே பண்ணணும். ஏன் அவர்கிட்ட என்ன அப்படி என்ன கிரேட்? இவர் என்ன அப்படி கிரேட்டு? லோகாத்யக்ஷம், லோகத்துக்கே அத்தியக்ஷகன், லோகத்தையே கண்ட்ரோல் பண்ணுறவன், லோகத்தை ரெகுலேட் பண்ணுறவர். ஸ்துவன் நித்தியம் பண்ணினா எனக்கு நான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் 3 நாள் வந்து கேட்டால் என்ன ஆகிடும்?
சர்வதுக்காதிகோ பவேத். சர்வ துக்கமும் எங்க பறந்து போச்சுன்னே தெரியாது, எல்லாம் சர்வ துக்கமும் நிவர்த்தி ஆயிடும் சொல்றது வியாச வாக்கியம். ஏன்னா இவர் எப்பேற்பட்டவர்? பிரம்மண்யம் சர்வதர்மஜம் லோகானாம் கீர்த்திவர்தனம். லோகம் பூரா இந்திரனை கேட்டா இந்திரன் சொல்லுவான், இங்கே தான் வந்திருக்கார். இந்திரன் இங்கே வந்தாரே, பாரிஜாத்தத்தை விருட்சத்தை அபகரிக்கும் போது இங்கே வந்தார். வருணனை கேட்டால் வருணன் இங்கே வந்தாரே, நந்தகோபுரம் மீட்டும் போது இங்கே வந்தார். யமனை கேட்டால் இங்கே வந்தாரே, சங்கூதிண்டே குருபுத்திரால மீட்கிறதுக்காக இங்கே வந்தார். வைகுண்டம் வரைக்கும் போயிருக்கார். கைலாசம் வைகுண்டம் எல்லாமே லோகானாம் கீர்த்திவர்தனம் லோகநாதம். ஏதோ ஒரே ஒரு ஸ்டேட்டுக்கு மினிஸ்டர் இல்லை ஒரு ஊருக்கு மினிஸ்டர் எம்எல்ஏ அப்படி இல்லைப்பா. 5 வருஷத்துக்கு மினிஸ்டர், 10 வருஷத்துக்கு மினிஸ்டர், 4 டர்மா மினிஸ்டர் அப்படி இல்லை. லோகநாதம், லோகத்துக்கே நாதன், எப்பொழுதும் நாதன். அப்பேற்பட்ட பரமம்யோ மகத்தேஜா பரமம்யோ மகத் தபா பரமம்யோ மகத் பிரம்ம பரமம்ய பராயணம். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொன்னா பவித்ராணாம் பவித்ரம்யோ மங்களானாம் ச மங்களம். மங்களம்னு ஒன்று வேணும்னா, நல்லது வேணும். எது நம்ம மனசுக்குள்ள நினைச்சாலும் அது இவர் மங்களத்துக்கெல்லாம் மங்களமா இவரே இருக்கார். அதனால விஷ்ணோர் நாம சஹஸ்ரமே ஸ்ருணு பாப பயாபகம். எனக்கு வாயில வராதே சார், எனக்கு வாயில வராதே, நான் என்ன பண்றதுன்னா ஸ்ருணு கேட்கலாம், கேட்டாலே போரும் பாப பயாபகம் அப்படி சொல்லி மேற்கொண்டு ஆரம்பிக்கிறார். யானி நாமானி கௌனானி விக்யாதானி மகாத்மனஹ ரிஷிபிக் பரிகீதானி தானி வக்ஷ்யாமி பூதயே. ரிஷிம் நாம்னாம் சஹஸ்ரஸ்ய வேதவ்யாசோ மகாமுனிः சந்தோனுஷ்டுப்தரா தேவோ பகவான் தேவகீ சுதः அமிர்தாம்சூத்பவோ பீஜம் சக்திர்தேவகி நந்தனः த்ரிசாமாஹ்ருதயம் தஸ்ய சாந்த்யதே வியுஜ்யதே. விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் அநேகரூபதைத்யாம் நமாமி புருஷோத்தமம். அஸ்ய ஸ்ரீ விஷ்ணோர் திவ்ய சஹஸ்ரநாம ஸ்தோத்திர மகாமந்திரஸ்ய ஸ்ரீ வேதவ்யாசோ பகவான் ரிஷிः அனுஷ்டுப் சந்தः ஸ்ரீ மகாவிஷ்ணு பரமாத்மா ஸ்ரீமன்னாராயணோ தேவதா அமிர்தாம்சூத்பவோ பானுரிதி பீஜம் தேவகீ நந்தன ஸ்ரஷ்டேதி சக்திः உத்பவः சோபனோ தேவைः பரமோ மந்திரः சங்கபிருநந்தகீ சக்ரீதி கீலகம் சாந்தனன்வா கதாதர இத்யஸ்திரம் ததாங்கபாணிரக்ஷோப்யைதி நேத்ரம் த்ரிசாமா சாமகः சாமேதி கவசம் ஆனந்தம் பரபிரம்மேதி யோனிः ருதுः சுதர்சன காலைதி திக்மந்தः ஸ்ரீ விஸ்வரூபைதி தியானம். ஸ்ரீ மகாவிஷ்ணு ப்ரீத்யர்த்தே சஹஸ்ரநாம ஜபே விநியோகः ध्यानम्. क्षीरोदन्वत् प्रदेशे शुचिमणिविलसत्सैकते मौक्तिकानां मालाकृता सहस्रस्फटिकमणिभिः मौक्तिकैः मण्डिताङ्गः शुभ्रैरभ्रैरदभ्रैरुपरि विरचितैः मुक्तपीयूषवर्षैः आनन्दीनः पुरीयादरिनलिनगदा शङ्खपाणिर्मुकुन्दः भूपादौ यस्य नाभिर्वियतसुरनिलश्चन्द्रसूर्यौ च नेत्रे कर्णावासाशिरौद्योरुकमलिलगनो यस्य वास्तेयमद्दिः अन्तस्तं यस्य विश्वं सुरनरगगो भोगि गन्धर्वदैत्यैः चित्रं रम्यते तं त्रिभुवनवपुषं विष्णुधीशं नमामि. चान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाकारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं. मेघश्यामं पीतकौशेयवासं श्रीवत्साङ्गं कौस्तुभोर्भासिताङ्गं पुण्यो वेदं पुण्डरीकायदाक्षं विष्णुं वन्दे सर्वलोकैकनाथं. नमः समस्तभूतानामादिभूताय भूभृते अनेकरूपरूपाय विष्णवे प्रभविष्णवे सशङ्खचक्रं सकिरीटकुण्डलं सपीतवस्त्रं सरसीरुहेक्षणं सहारवक्षस्थलशोभिकौस्तुभं नमामि विष्णुं शिरसा चतुर्भुजं
छायायां पारिजातस्य हेम सिंहासनोपरि आसीनममुदश्यामम् आयताक्षमलङ्कृतम् चन्द्राननं चतुर्बाहुं श्रीवत्साङ्गितवक्षसं रुक्मिणी सत्यभामाभ्यां सहितं कृष्णमाश्रये. யார ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னதும் யானி நாமானி கௌணானி விக்யாதானி மகாத்மனஹ ரிஷிபி பரிகீதானி தானி பக்ஷ்யாமி பூதயே. சொல்றேன்ப்பா, பக்ஷ்யாமி. பீஷ்மர் சொல்றேன். எவருடைய நாமம், இந்த நாமத்தை வாட் இஸ் இன் அ நேம் அப்படின்னு சில பேர் கேட்பா இல்லையா? இவருடைய நாமம் எல்லாம் கௌணானி. யானி நாமானி கௌணானி. கௌணானினா குணத்தை குறிக்கக்கூடிய நாமம். பக்தவத்சலா அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்காக வருவான் அப்படின்னு அர்த்தம். தீனதயாளோ அப்படின்னு சொல்லும் போதே தீனர்களுக்கு ஏழைகளுக்கு அவனே புகலிடம், வேற யாரையும் நம்ப வேண்டாம். அவன் அச்சுதகா, கைவிடாதவன். அப்படி குணத்தினால சில நாமங்கள், ரூபத்தினால சில நாமங்கள். நீலமேக சியாமளா ரூபம், மந்தஹாசவதனா இருக்கானே சிரிக்கிறானே ரூபம். இதெல்லாம் ரூபத்தினால சில நாமங்கள், குணத்தினால சில நாமங்கள், பரத்வத்தினால ஸ்வரூபத்தினால சில நாமங்கள். ஸ்வயம் பிரகாசமானவன், சர்வஸ்மாத் பரவஸ்து. அப்போ யானி நாமானி கௌணானி. அந்த அநேக ரூப தைத்யாந்தம் நமாமி புருஷோத்தம. அந்த புருஷோத்தமனை முதல்ல தியானம் பண்ணுவோம். தியானம் பண்ணிட்டு ஆரம்பிப்போம். எப்படி தியானம் பண்றது? அதை தான் இவர் சொல்றார். பூஃப் பாதோ யஸ்ய நாபிஹி. பூமியை பாதமா நினைச்சுக்கோ. என்னது? ஆமா, விராட் புருஷனுடைய ரூபம். தியானத்திலேயே பலவிதமான தியானம். முதல்ல சொல்ற தியானம் பீஷ்மர் சொல்றது பூமியை பாதமா நினைச்சுக்கோ. அப்போ பூர்புவசுவஹான்னு இருக்கும் இல்லையா? பூமி தான் பாதம்னா சந்திர சூரியௌ ச நேத்ரே. சந்திரனும் சூரியனும் ரெண்டு கண்கள். கர்ணாவாசாஹா, காதுகளே திக்தேவதைகளே காதுகளா, வருணனே நாக்கா, அஸ்வினி குமாரர்களே மூக்கா, மலைகள்லாம் தன்னுடைய அஸ்திகளா, நதிகளே தன்னுடைய நாடி நரம்பா, எல்லாமே வாய் உள்பட அக்னியா. சிரௌத்யௌஹு முகமபி தகனோ யஸ்ய வாஸ்தேயமப்திஹி அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம். அவருக்குள்ள, அவருடைய குச்சிக்குள்ள சுர நர கக கோ எல்லாம், ஆடு மாடு கண்ணுக்குட்டி, தேவர்கள் கந்தர்வர்கள் யட்சர்கள் நரர்கள், பிடிச்சவா பிடிக்காதவா எல்லாமே அவருடைய வயத்துக்குள்ள. அப்படி தியானம் பண்ணு. சரியா போச்சு. எப்படி தியானம்? அதெல்லாம் விராட் புருஷ தியானம் பண்றதா இருந்தா என் மனசு என்ன அப்படி ஒரு தியானம் பண்றதா இருந்தா நான் எனக்கு சகசிரநாமமே தேவையில்லையே. சரி, அப்ப சிம்பிளிஃபைடா சொல்றேன். சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம். திருவனந்தபுரத்துல பத்மநாபர் எப்படி சாந்தாகாரம் பத்மநாபரா படுத்துட்டு இருக்கார். விஸ்வாதாரம், விஸ்வாகாரம் விஸ்வாதாரம், விஸ்வத்துக்கே ஆதாரமா ககன சதிருஷம் புருஷ மலை மாதிரி படுத்துட்டு இருக்கார். கமல நயனம், கமல நயனத்தோட யோகி பிகி தியானகம்யம். யோகிபி, யோகிகள்லாம் தியானம் பண்ணுவா. அங்கேயே வந்துடுது. யோகிகள் தான் தியானம் பண்ண முடியும், என்னால முடியாது. விராட் புருஷ தியானமும் முடியாது, யோகிகள் தான் தியானம் பண்ண முடியுங்கிற பத்மநாபரையும் மலை போல தியானம் பண்ண முடியாது. அப்ப இன்னும் சிம்பிளிஃபைடா கொடு. சாயாயாம் பாரிஜாதஸ்ய ஹேம சிம்மாசனோபரி. அப்படின்னா ஒரு மரத்துக்கு அடியில கிட்டா கண்ணன் குழல் எடுத்துண்டு சந்திரானனம் சதுர்பாகும் ஸ்ரீவத் சாங்கித வக்ஷசம் ருக்மிணி சத்யபாமாப்யாம் சகிதம் கிருஷ்ணம் அப்படியே கொண்டு வந்து நம்ம மனசுக்குள்ள அப்படி எப்படி எது பதியுமோ அந்த கிருஷ்ணனை ருக்மிணி சத்யபாமாவோட நினைச்சுக்கோ. யாதவ குலமுரளி
சபாஷ். சாமஜ வரகமனா சாமஜ வரகமனா சாமஜ வரகமனா சாமஜ வரகமனா சாமஜ யானி நாமானி கௌனானி, குணத்தை குறிக்கக்கூடிய நாமங்கள். அதுதான் ஒரு இடமா நின்னோம். சாமனிகமஜ சுதாமய கான விசக்ஷண குணசீலா. குணசீலா கௌனானி, குணசீலனவன். தயாலா, தயாளாங்கிறது கௌனானி, குணத்தை குறிக்கக்கூடியது. அந்த மாதிரி இருக்கிற நாமத்தை சொன்னா நமக்கும் நற்குணங்கள் வரும், சொல்றவர்களுக்கும் சரி கேட்கிறவர்களுக்கும் சரி. அதனால ஆரம்பிக்கிறார், வாப்பா இத சொல்றேன் கேளு அப்படின்னு. ஓம் விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூதபவ்ய பவத் பிரபு பூதகிருத் பூதவிருத் பாவோ பூதாத்மா பூதபாவனஹ பூதாத்மா பரமாத்மா ச பூதானாம் பரமாகதி அவ்யயம் புருஷ சாட்சி க்ஷேத்ரஜ்ஞோக்ஷரேவ ச யோகோ யோகவிதாம் நேதா பிரதான புருஷேஸ்வரः நாரசிம்மவபு ஸ்ரீமான் கேசவ புருஷோத்தமः सर्वशर्वशिवस्तानुर्भूतादिर्निधिरव्ययः सम्भवो भावनो भक्ता प्रभव प्रभुरीश्वरः स्वयंभू शम्भुरादित्यः पुष्कराख्यो महास्वनः अनादिनिधनो दाता विधाता धातुरुत्तमः अप्रमेयो ऋषिकेशः पद्मनाभो वरप्रभुः विश्वकर्मा मनुस्पष्टा स्थविष्टस्थविरो ध्रुवः शाश्वत कृष्णो लोहिताक्षः प्रदर्दनः प्रभूतस्त्रिगुब्धाम पवित्रं मङ्गलं परम् ईशानं प्राणद प्राणो ज्येष्ठश्रेष्ठ प्रजापतिः हिरण्यगर्भो भूगर्भो माधवो मधुसूदनः ईश्वरो विक्रमी धन्वी मेधावी विक्रमक्रमः अनुत्तमो दुरादर्श कृतज्ञ कृतिरात्मवान् सुरेश शरणं शर्म विश्वरेता प्रजापवः अहं संवत्सरो व्याळ प्रत्ययः सर्वदर्शनः अजः सर्वेश्वर सिद्ध सिद्धि सर्वादिरच्युतः विशाखपिरमेयात्मा सर्वयोगविनिःसृतः वसुर्वसुमना सत्यः समात्मा संवितः समः
अमोघः पुण्डरीकाक्षो वृषकर्मा वृषाकृतिः रुद्रो बहुशिरा बभ्रुर्विश्वयोनिर्शुचिश्रवाः अमृतशाश्वतस्ताणुर्वरारोहो महातपाः विष्णुः वषट्कारो भूतभव्यभवत् प्रभुः भूतकृत् भूतभृद्भावो भूतात्मा भूतपावनः விஸ்வமும் விஷ்ணு. இந்த உலகமே விஷ்ணு. இதுதான் நம்மளுடைய சனாதன தர்மத்தினுடைய ஹையஸ்ட் பியூட்டிஃபுல் கான்செப்ட். இந்த உலகம் பூரா அவன்தான்ப்பா. இந்த மதத்தை சேர்ந்தவா தான் நம்மளவா, அந்த இனத்தை சேர்ந்தவா தான் நம்மளவா, இந்த கண்ட்ரியை சேர்ந்தவா தான் நம்மளவா, அந்த கான்டினென்ட் எல்லாருமே ஒரே குலம் ஒரே ஜாதி. யாருன்னா விஸ்வம். விஸ்வமும் அவன்தான். இது ஒன்று, ஒரு வார்த்தை போரும். இந்த ஒரு அர்ச்சனை விஸ்வஸ்மை நமஹா யாரா இருந்தாலும் போய் கட்டிக்கணும்னு தோணும். பிரேம தான் வரும், வேற்றுமை தோணாது. என் மதத்தில் சேரலையே அட்டிப்பேன், குத்துவேன், கொல்லுவேன், இல்லை லஞ்சம் கொடுப்பேன், ஒன்றும் தோணாது. அசூயையும் வராது, அவனை வெறுக்கவும் தோணாது, துவேஷமும் வராது. இவன் பிடிச்சவன் பிடிக்காதவன் எதுவுமே கிடையாது. இப்படி திட்டாளேன்னா அந்த சொன்ன சொல்லுலையும் உழன்கிறா கம்பன். திட்டுற அந்த வார்த்தையிலையும் அந்த விஷ்ணுவே. விஸ்வமும் விஷ்ணு.
விஷ்ணுனா விஷேர் தாத்து விஷ பிரவிஷனே தாத்துன்னு வியாக்கியானம் பாஷ்யக்காரர் ஆதிசங்கரர். விஷேர் தாத்துனா வியாபனசீலத்வாத்து, எங்கேயுமே அவர் தான் கவர் பண்ணியிருக்கார், வியாபிச்சிருக்கார். மைக்கும் விஷ்ணு தான், இந்த புக்கும் விஷ்ணு தான், சிப்ளாவும் விஷ்ணு தான், ஆடியன்ஸும் விஷ்ணு தான், வயலினிஸ்ட் மிருதங்கிஸ்ட் பாடுறவா கட்டம் குழந்தைகள் மேலே ஸ்க்ரீனு எல்லாமே விஷ்ணு. அப்படின்னா எல்லாத்த கண்டாலும் பிடிக்க ஆரம்பிக்கும், பிரேமையாக இருக்கும், பிரேம பொங்கி பொங்கி வரும். இது எங்கே பார்த்தாலும் வியாபிச்சிருக்கிறதுனால விஷேர் தாத்து. இன்னொன்று விஷ பிரவிஷனே தாத்து, அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கார். சில பேர் கேட்குறா இல்லையா, கடவுளை கண்ணால் பார்த்தா தான் நம்புவேன், கண்ணால் பார்த்தா தான் நம்புவேன்னு. இது மாதிரி நேச்சர் தான்ப்பா நமக்கு நடத்துறது, கடவுள்னு ஒன்று கிடையாது. நேச்சுரலாக எல்லாருக்கும் பாரு, பூமி, மார்ஸ், எர்த்து, நெப்டியூன், இவ்வளவு கேலக்ஸி நவகிரகம் தானாக சுற்றுற மாதிரி இருக்கும். ஃபேன் கூட தானாக சுற்றுற மாதிரி தான் இருக்கும். நம்ம போடுறோம்ல, ஒருத்தன் போடுறான்ல, உள்ள எலக்ட்ரிசிட்டி வயர்னு ஒன்று கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பண்ணி வச்சிருக்கிற எலக்ட்ரீஷியன். அப்புறம் நம்ம போடுறோம், அதுலேயும் எலக்ட்ரிசிட்டி இருக்கணும், அப்போ தான் போட்டால் அவ்வளவுக்கு பின்னாடி வேலை ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா. அந்த மாதிரி ஒரு முத்து மாலையை சொல்லுவார் ஸ்ரீ அண்ணா எக்ஸாம்பிளாக. முத்து மாலை போட்டுருக்கோம், நல்லா அடர்த்தியாக கோத்த முத்து மாலை. வெளியிலேருந்து குழந்தை பார்த்தா என்ன நினைக்கும், எல்லாம் ஒட்டின்னு இருக்கு, எல்லா முத்தும் ஒட்டின்னு இருக்கு, கரெக்டாக இப்படியே நிற்கிறது பார் அப்படின்னு நினைக்கும். அப்படின்னா அதுக்கு ஒன்றும் தெரியலன்னு அர்த்தம். எப்படி நிற்குமா, உள்ளூர ஒரு நூல் போகிறது, ஒரு த்ரெட்டு, அதனால ஒட்டின்னு இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு நூல் தெரியல, நான் நூலை நம்ப மாட்டேன், முத்தை மட்டும்தான் நம்புவேன். அட பைத்தியம், இல்லை எனக்கு நூல் தெரியணும், அறுத்துருவேன். அப்படின்னா முத்தெல்லாம் கீழே விழுந்துருண்டா அப்படின்னு. அந்த மாதிரியா அந்த உள்ளுக்குள்ள போகிற நூல் மாதிரியும் அவர் விஷ்ணு. அதனால விஷ பிரவிஷனே உள்ளுக்குள்ளே இருக்கார். எப்போ தெரியும், போயிட்டா தெரியும், இருக்கிற வரைக்கும் தெரியாது. போயிட்டாரே இல்லை, இருக்காரே இல்லை, அவர் போயிட்டார், அதை எடுத்தாகணும். அதே மூக்கு அதே கண்ணு, அவன் ரொம்ப அழகாக இருக்கார், நேற்றுக்கு ஃபோட்டோ செல்ஃபி எடுத்து வச்சுட்டாலே இன்னைக்கு எடுக்க முடியுமான்னு, அதையும் எடுக்கிறவா இருப்பா, அது தெரியல, அதோடையும் எடுத்துப்பாளா என்னன்னு தெரியல. ஆனால் அவர்னு சொல்லிட்டு இருந்தது அது நான் எடுத்து பார்த்தேலா. அப்போ எப்போ எவருக்கு அவர்னு பேரு, அவர் உள்ள அந்தர்யாமியா இருக்கிற வரைக்கும் தான் அவர், சார், மேடம், அதெல்லாம் கிளம்பிட்டா அதுதான். 99 வயசாக இருந்தாலும் அதை எடுத்தாகணும்பா, 20 வயசாக இருந்தாலும் அதை எடுத்தாகணும்பா. வச்சுக்கலாமே, 20 வயசு தான், 3 நாள் வச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு யாரும் கேட்க மாட்டான். அதனால விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரஹா, யஜ்ஞஸ்வரூபியா இருக்கான். பூத பவ்ய பவத் பிரபு, பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் மூணுத்துலேயும் அவன் தான் இருக்கான். பூத கிருத் பூத பிரத், கிரியேட்டர், டெஸ்ட்ராயர், சஸ்டெய்னர், 3 அவன் தான். பூதாத்மா, எல்லாருக்குள்ளேயும் ஆத்மாவா அவன் தான் இருக்கான். பூதாத்மா, அதனால நம்மளை சுத்திப்படுத்துறான். பரமாத்மா, அவனே பரமாத்மா. முக்தானாம் பரமாகதிகி, ஞானிகளுக்கும் அவனே கதி. அவ்யயா, அவனை அழிக்க முடியாது. புருஷா புறம் தஸ்மின் சேத்தே இதி, இதுதான் சரீரம்ங்கிற புறம். சரீரம்ங்கிற புறத்துக்குள்ள 9 ஜன்னல் 9 வாசல் வச்ச மாதிரி கண்ணு, காது, மூக்கு, நாக்கெல்லாம் இருக்கு. அதனால புருஷா அப்படின்னு புறம் தஸ்மின் சேத்தே இதி, சாட்சியா இருக்கான். க்ஷேத்ரஜ்ஞா, எல்லாம் தெரிஞ்சவனா இருக்கான். அக்ஷர ஏவச்ச, அவனுக்கு அழிவே கிடையாது. யோகோ, எல்லா யோகமும் அவன்தான். யோக விதாம் நேதா, யோகத்துல லீட் பண்றவனும் அவன்தான். பிரதான பிரகிருதியும் அவன்தான். புருஷன் ஜீவனும் அவன்தான். பிரகிருதி புருஷனுக்கு ஈஸ்வரனா பிரதான புருஷேஸ்வரா. நரசிம்மராவும் இருப்பான். நாரசிம்மவபுஹு, ஸ்ரீமான் உக்ரமா இருப்பாரா, இல்ல ஸ்ரீமான் லக்ஷ்மி நரசிம்மரா இருப்பார். கேசவஹா, அழகான சுருட்டையான கேசத்தோட. புருஷோத்தமஹா, உத்தமமான புருஷனா இருப்பான். சர்வஹா, எல்லாமாவும் இருப்பான். சர்வஹா, எல்லாத்தையும் அழிப்பான். சிவஹா, மங்களத்தை கொடுப்பான். ஸ்தாணுகு, அச்சஞ்சலமா இருப்பான். பூதாதிகி, எல்லாத்துக்கும் முதல் ஆரிஜினேட்டரா இருப்பான். நிதிரவ்யயா, செலவழிக்காத நிதியா இருப்பான். சம்பவோ, திடீர்னு வருவான். சம்பவாமி யுகே யுகேன்னு. பாவனோ, பர்த்தா, எல்லாருக்கும் பர்த்தா அவன்தான் நம்மளை போஷிக்கிறான். பிரபவஹா, பிரபுதீஸ்வரஹா, எஃபர்ட்லெஸ்ஸா எல்லா காரியமும் பண்ணுவான். ஸ்வயம்பூ, தானா தோன்றுவான். சம்புகு, எல்லாருக்கும் நல்லதையே நினைப்பான். ஆதித்யா, ஜுவலிப்பான். புஷ்கராட்சோ, அப்படியே தாமரை கண்ணோட இருப்பான். மகாஸ்வனஹா, பெரிய கொரட்டை விடுவான்.
எல்லா நாமமும் கரெக்டாக இருக்குது, பெரிய கொரட்டை விடுவான்னு முடிச்சுவிட்டேல. மகாஸ்வனகானா பெரிய குரல், பெரிய கொரட்டை, அதுக்கு வியாக்கியானம். அதனால தான் இங்கே சங்கர பாஷ்யம்னு ஒன்று. இல்லாத போனால் நம்மளே மீனிங் சொல்லிட்டு போயிடலாமே. மகாஸ்வனகாக்கு பெரிய கொரட்டை, அந்த கொரட்டை தான் வேதம் அப்படின்னு பாஷ்யம் பண்ணிட்டார். வேதம்ங்கிற கொரட்டை, அவரோட மூச்சு காத்தே வேதம். அப்புறமேயோ ஹிருஷிகேஷா, அவனை அளக்க முடியாது, சும்மா அளக்காத அப்படின்பா இல்லையா, அவனை அளக்கவே முடியாது. ஹிருஷிகேஷா, ஹிருஷிகம்னா இந்திரியம், கண்ணு காது மூக்கு நாக்கு எல்லாமே 5 குதிரை மாதிரி அங்கங்க பிச்சுண்டு கிளம்புறது. குதிரைக்கு கடிவாளம் மனசுன்னு ஒன்று போடணும். அந்த கடிவாளத்தை யார்கிட்ட கொடுக்கணும்னா பார்த்த சாரதி கையில் கொடுத்துடணும். அப்போதான் 5 குதிரைகளுடைய இந்த சென்சஸ், இந்திரியங்களுடைய கடிவாளம் மனசு, அவன் சாரதியா டிரைவரா இருக்கானே தவிர ரதியா இருக்க விரும்பல. பார்த்த சாரதின்னா என்ன அர்த்தம்னா நம்மளுடைய இந்திரியங்கள்லாம் அடக்கிற ரிஷிகேஷனா இருக்கா. பத்மநாபோ அமர பிரபு, விஸ்வத்திலையும் அவன் தான் இருக்காங்கிறத தான் அப்படி கூட பார்க்க முடியுமானா பார்த்தவர்கள்லாம் இருக்கார். ஏகநாதர், ஏகநாதர் தண்ணீர் கொண்டு போறார். போற வழியில பாலைவனம், அங்க ஒரு கழுதை, சிக்கழுத அப்படின்னு திட்டுற வார்த்தையா யூஸ் பண்ணுவா கழுதைய. ஆனா இங்க நமக்கு காண்பிக்கிறது ஏகநாதர் கழுதையிலையும் கழுதை இல்லை, அது பாண்டுரங்கன் அப்படின்னா. ஏன் விஸ்வம் விஷ்ணுகு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அட போயா பாண்டுரங்கன், கழுதை கிடக்கு. இல்லை கழுதைக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, அதுக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுத்தா எழுந்துன்றோம், நம்ம காசிலேருந்து கங்காஜலம் எடுத்துன்னு வரோமே கொடுத்துடலாம். ஆமாம், காசிலேருந்து கங்காஜலம் கழுதைக்கு கொடுப்பாளா? கற்பூர கந்தோத்து கரோன வேத்தின்னு கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு? நீயே அதுதான் போல இருக்கு. கங்காஜலம், ஏகநாத் ஜி கங்காஜலம் நீங்கள் கொடுக்கலன்னா கொடுக்காதீங்க, நான் கொடுக்க போகிறேன். ஆமாம் ஆமாம் பாண்டுரங்கன், நீ கொடு, உனக்கே அந்த பாக்கியம் கிடைக்கட்டும், நீ வாழலாம் போயாச்சு. இப்போ இவர் கட்டிண்டு ஏகநாதர் பாண்டரங்கா கழுதைன்னு கட்டிக்கல, விஸ்வம் விஷ்ணுகுன்னு இருக்கு இல்லையா, பாண்டரங்கா ஜலங்குடி அப்படின்னு அந்த கழுதையை கட்டிண்டு ஜலத்தை கொடுத்தா ஆன்னு அந்த கழுதை வாயை திறந்துட்டு குடிக்கும் பொழுதே நன்றியோட பார்க்கறது. பட்டுன்னு அந்த கழுதை மறைஞ்சது. பாண்டுரங்கன் இப்படி பார்க்கறான் ஏகநாதரை, ஆன்னு வாயில் அந்த ஜலத்தை குடிச்சுட்டே தூக்கி வாரி ஏகநாதருக்கு, பாண்டுரங்கா இது என்ன நிஜமாவே நீ மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரம் கேள்விப்பட்டிருக்கேன், இப்படி ஒரு கழுத ரூபத்தில் வந்தியா? அப்போதான் பாண்டுரங்கன் சொல்கிறானா, ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், எனக்கு எந்த ரூபத்திலையும் வர சக்தி உண்டு, ஆனால் நான் எந்த ரூபத்தில் வந்தாலும் என் சக்தியை விட நான் இருக்கேன்னு கண்டுபிடிச்சுட்றேன், உன் பக்தியே பெருசு அப்படின்னு. எனக்கு எல்லாரும் விஸ்வமும் விஷ்ணு, அதனால எந்த ரூபத்திலையும் வர சக்தி உண்டு, என்னை கண்டுபிடிக்கிற பக்தி இருக்கு பாரு உன்னோடது, அதுவே பெருசுன்னதும் அவர் மசே மாகேர பண்டரி மசே மாகேர பண்டரி ஆகே चार
से माहेरा पंडरी एका जनार्दनी जनार्दन एका जनार्दनी ஏகநாதர் எப்போவுமே ஜனார்தன சுவாமி தன் குருவோட சேர்த்து சேர்த்து தான் பாடுவார். அப்போது அந்த விட்டலனை விஸ்வம் விஷ்ணுன்னு வெறும விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணமோ பாட்டோ மட்டும் இல்லாமல் அதை நேர ப்ராக்டிக்கலாக கொண்டு வந்துட்டார். அப்படிங்கிறது தான் விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரா. இன்னும் ஒரே ஒரு பாகத்தோட இன்றைய தினம் முடிச்சுப்போம். सर्वगः सर्वविद्भानुर् विश्वक्सेनो जनार्दनः वेदो वेदविदव्यङ्गो वेदाङ्गो वेदवित्कविः लोकाध्यक्षः सुराध्यक्षो धर्माध्यक्षः कृताकृतः चतुरात्मा चतुर्व्यूहः चतुर्दंशः चतुर्भुजः राजिष्णुर्भोजनं भोक्ता सहिष्णुर्जगदादिजः अनगो विजयो जेता विश्वयोनिर्पुनर्वसुः उपेन्द्रो वामनप्राक्षुरमोघः शुचिरूजितः अतीन्द्रः संग्रहः सर्गो धृतात्मा नियमो यमः वेद्यो वैद्यः सदा योगी वीरः माधवो मधुः अतीन्द्रियो महामायो महोत्साहो महाबलः महाबुद्धिर्महावीर्यो महाशक्तिर्महाद्युतिः अनिर्देशवपुः श्रीमान् अमेयात्मा महाधृतिः महेश्वासो महीभक्ता श्रीनिवासः सदागतिः अनिरुद्धः सुरानन्दो गोविन्दो गोविदाम्पतिः मरीचिर्दमनोहंसः सुपर्णो भुजगोत्तमः हिरण्यनाभः सुलभः पद्मनाभः प्रजापतिः अमृत्युः सर्वदृक्सिंहः सन्दाता सन्धिमां स्थिरः अजो दुर्मर्शनः शास्ता विश्रुतात्मा सुरारिः गुरुर्गुरुतमो धामः सत्यः सत्यपराक्रमः निमिषो निमिषस्रग्वी वाचस्पति उदारति अग्रणी ग्रामणी श्रीमान् न्यायो नेता समीरणः सहस्रमूर्धा विश्वात्मा सहस्राक्ष सहस्रपात् आवर्तनो निवृत्तात्मा संवृतः संप्रमर्दनः आहत्संवर्तको वह्निरनिनोदननीधरः सुप्रसादः प्रसन्नात्मा विश्वमुक्तिः सत्कर्ता सत्कृतश्चातुर्जग्नुर्नारायणो नरः असंख्येयो प्रमेयात्मा विशिष्टशिष्टविक्षुषिः सिद्धार्थः सिद्धसङ्कल्पः सिद्धिदः सिद्धिसाधनः. விஸ்வமும் விஷ்ணு அப்படின்னு ஆரம்பிச்சு அழகான கேசம் உடையவன் சிவனும் அவனே. சர்வ சர்வ சிவஸ்தானுகும். ஏடா திடீர்னு சிவபெருமானை பற்றிலாம் வருது விஷ்ணு சஹஸ்ரநாமம்னு சொல்லிட்டு. சிவன் சர்வன் ஸ்தானு சம்பு இதெல்லாம் சிவநாமம் இல்லையா? சிவனும் அவனே ச பிரம்மா ச சிவஹா. விஸ்வமே அவன்னா அப்புறம் தெய்வத்துக்குள்ள பேதத்தை உண்டாக்கி அப்புறம் அவளுக்குள்ள துவேஷம் உண்டாக்கி இருக்கிறமான நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தரை கண்டா பிடிக்காதுங்கிறதுனால தெய்வத்துக்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டா பிடிக்காதுன்னு நம்ம கதைகள்லாம் எழுதி வச்சுண்டு இதெல்லாம் தேவையில்லாதது. எல்லாம் விஸ்வமே அவன்னா சிவனாக இருக்கக்கூடாதா பிரம்மாவாக இருக்கு? அதுதான் ஸ்ரீ அண்ணா சொல்லுவார். ஒருவர் இருக்கார், கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு. ஆற்றுக்கு வந்தா ஆற்றுல வீட்டில் குழந்தைக்கு அப்பா அப்படின்னா அப்பான்னு கூப்பிடாத ஜட்ஜு அப்படின்னு சொல்லுவாளன். மனைவிக்கு கணவர் யாத்திரையாக போன டூரிஸ்ட். யாரோ ஒரு பார்த்து டூரிஸ்ட் பார்த்து யாத்திரையாக வந்திருக்கேளா அப்படின்னு கேட்குறாரு. என்ன ஜட்ஜு நான் என்ன போய் டூரிஸ்ட்டுங்கிறாரு அப்படின்னு கோச்சிக்க முடியுமா என்ன? அந்தந்த ரோலை பொறுத்து ரெஸ்பான்சிபிலிட்டியை பொறுத்து பேர் மாறும். கோர்ட்டுக்கு போனால் ஜட்ஜு, வீட்டில் கணவர் அப்பா, இப்படி டூருக்கு போனால் டூரிஸ்ட்டு. அவரே வேற ஏதாவது வேலையை பார்த்தா அதுக்கு அந்த ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த மாதிரி படைக்கும்போது பிரம்மா, காக்கும்போது விஷ்ணு, அழிக்கும்போது சிவன். அதனால அவரே பிரம்மா அவனே சிவன் வேதமே ச பிரம்மா ச சிவஹான்னு சர்வ சர்வ சிவஸ்தானு பூதாதிர் நிதிரவ்யா. கவி காளமேகம்னு ஒருத்தரை ஒரே பாடல் பாடணும், அது சிவனையும் குறிக்கணும் விஷ்ணுவையும் குறிக்கணும், முடியுமா அப்படின்னு தண்டிகை புலவர்கள். அந்த காலத்தில் நிறைய தமிழ் தெரியும். இப்போ தான் தமிழ்னு அடிச்சுக்கிறாளே தவிர தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அதனால உண்மையில் ரொம்ப நல்ல தமிழ் தெரியும். அதனால இந்த கவி காளமேகத்தை அந்த தண்டிகை புலவர்கள்லாம் கேட்டால் ஒரே பாடல், அந்த பாடலில் விஷ்ணுவை பற்றியும் வரணும். அதை மாற்றக்கூடாது, வரியை மாற்றக்கூடாது, வார்த்தையை மாற்றக்கூடாது. சிவனாகவும் இருக்கணும் விஷ்ணுவாகவும் இருக்கணும். இப்போ இந்த இது மாதிரி சர்வ சர்வ சிவஸ்தானு. அப்போ தான் அவர் பாடினார், சாரங்க பாணியார் அஞ்சகரத்தர் கஞ்சனை முன். சாரங்க பாணியார்
சாரங்க பாணியார் அஞ்சகரத்தர் கஞ்சனை முன் ஓரங்கொய்த உகிர்வாளர் பாரெங்கும் ஏத்திடுமையாகர் இனித இவரும்மை ஏத்திடுமையாகர் இனித இவரும்மை காத்திடுவர் எப்போதும் காண் காத்திடுவர் எப்போதும் காண் சாரங்க பாணியார் அஞ்சக்கரத்தர் கஞ்சனை முன் ஓரம் கொய்த உகிர்வாளர் பாரெங்கும் ஏத்திடுமையாகர் இனிதாய் இவர் உம்மை காத்திடுவர் எப்போதும் காண். இதுதான் வரி. இப்போ சாரங்க பாணியார் அப்படின்னா மான கையில வச்சுருக்கிறதுனால சிவன் சாரங்க பாணியார், வில்ல கையில வச்சுருக்காருன்னா சார்ங்க பாணியார் ஆறாவமுதன். இப்போதானே குவிஸ் நடந்தது. சார்ங்கபாணி கையில கும்பகோணத்துல வில் வச்சுருக்கனால சாரங்க பாணியார், மான் வச்சுருக்கனால சிவன் சாரங்க பாணியார். அஞ்சகரத்தர் அஞ்சக்கரத்தர்னா சக்கரத்தை கையில வச்சுருக்கனால விஷ்ணு அஞ்சகரத்தர். அஞ்சு அக்கரத்தர் அப்படின்னு மாத்தினா அஞ்சு அக்ஷரம் உடையவர் நம சிவாய அப்படின்னு சிவனா மாறிடும். கஞ்சனை முன் ஓரம் கொய்த உகிர்வாளர்னா கஞ்சன்னா கம்சன். கம்சனை ஓரம் கொய்த கையாலேயே கிள்ளிட்டார். கஞ்சன்னா தாமரையிலேருந்து வந்தவர். அப்போ பிரம்மா. பிரம்மாவுக்கு 5 தலை இருந்து ஒரு தலையை கொய்ததுனால தான் கபாலீஸ்வரர்னே இவருக்கு பேரு. கற்பகாம்பாள் கபாலீஸ்வரர்னு. அதனால கஞ்சனை முன் ஓரம் கொய்த உகிர்வாளர். ஏத்திடு உமையாக, உமை ஒரு பாகமா இருக்கிறவருங்கிறதுனால உமை. இது எப்படி விஷ்ணுக்கு பொருந்தும் அப்படின்னா ஏத்திடும் மையாகர், நல்ல கண்ணங்கரேன்னு இருக்கிறதுனால ஏத்திடும் மையாகர் கருநீல மேக வர்ணனான விஷ்ணு. உமையாகர் அப்படின்னா சிவன், மையாகர் அப்படின்னா கண்ணங்கரேன்னு இருக்கிற விஷ்ணு. சாரங்க பாணியார்னா சிவன், சாரங்க பாணியார்னா விஷ்ணு. 5 சக்கரத்தர்னா விஷ்ணு, 5 அக்கரத்தர்னா சிவன். கஞ்சனை முன் ஓரங்கோய்தான் கம்சன்னா விஷ்ணு, கஞ்சன் பிரம்மானா சிவன். அப்படி இருவருமே உமை காத்திடுவர் எப்போதும் காண் அப்படின்னு கவிகாலமேகம் பாடினார். அந்த மாதிரி சிவனும் இவரே, விஷ்ணுவும் இவரே. சம்பவோ பாவனோ பர்த்தா அப்ரமேயோ ரிஷிகேஷா அக்ராஹ்யா. அவரை பிடிக்க முடியாது. சாஸ்வதன், எப்பவுமே சாஸ்வதமா இருப்பார். கிருஷ்ணஹா, இப்பதானே சொன்னோம், கருநீல மேகமா இருக்கிறதுனால கிருஷ்ணன். லோஹிதாட்சா, செவந்த தாமரை போல அந்த கண்ணு. பிரதர்தனஹா, அழிக்கிறவர். பிரபூதஸ்திரிக குப்தாம பூர்புவ சுவர் லோகத்துக்கு ஆதாரம். பவித்ரம் மங்களம் பரம், மங்களமானவர். ஈசானஹா பிராணதஹா, பிராணனை கொடுக்கிறவர் பிராணன். இரண்ய கர்ப்பஹா, நம்ம எல்லாரையுமே வயத்துல வச்சுருக்கிறவர். பிரம்மாவையே தம் வயத்துல வச்சுருக்கிறவர். நம்ம எல்லாருமே அவனுடைய குழந்தை. பாபிகளே அப்படின்னு நம்ம கூப்பிட மாட்டோம். அமிர்தஸ்ய புத்திராஹா அப்படின்னு கூப்பிடுவோம். நம்மெல்லாம் புண்ணியம் பண்ணவான்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாடின்னு இருக்கோம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்டுன்னு இருக்கோம். இதை விட புண்ணியமான தினம் வேற என்னைக்கு வேணும்? அப்போ இரண்யகர்ப நம்ம எல்லாம் அவனோடையிலே அவன்கிட்டேந்து பிறந்தவா. அதனால அவன் பிரஜாபதி மாதவோ மதுசூதனஹா, மது வித்யால அறியப்பட வேண்டியவன் அவனே. மது தேன் மாறி தித்திப்பான். ஈஸ்வரோ விக்ரமி, விக்ரமினா நல்ல பராக்கிரமம். தன்வி, வில்ல வச்சுருக்கிறவன். மேதாவி, நம்மளே மேதாவி நம்ம நினைக்கும் போது நம்மளை படைச்ச மேதாவி அவன் எப்படி இருப்பான்? மேதாவி விக்ரமஹா. என்ன மறுபடியும் இப்போதானே விக்ரமி வந்தது, திரும்பி விக்ரமஹா வருதே. அங்கதான் ஆதிசங்கரர் பாஷ்யம் வேணுங்கிறது. விக்ரமினா நல்ல கரேஜியஸ், நல்ல பராக்கிரமம்னு முதல்ல சொல்லியாச்சு. விக்ரமஹான வீணா பட்சி, கிரமஹான தாண்டது. பட்சியை வச்சுட்டு தாண்டதுனால கருட வாகனன் விக்ரமஹா. அதுக்குதான் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து அப்படி ஒரு வராரோகோ, உயர்ந்த மடியை கொடுக்கிறவர். சர்வகா, எங்கையும் போகக்கூடியவர். வேதோ, அவரே வேதம், வேதவித்து, வேதம் தெரிஞ்சவர். அவ்யங்கோ வேதாங்கோ, வேதாங்கமும் அவர். கவிஹி, தீர்க்கதர்ஷி, ஃபார் சைட்டடா பார்ப்பார்.
லோகாத்தியக்ஷா, சுராத்தியக்ஷா, தர்மாத்தியக்ஷா. முதல்லயே சொல்லிட்டோம், அத்தியக்ஷகன்னா கண்ட்ரோலர். லோகத்தையும் கண்ட்ரோல் பண்ணி, தேவர்களையும் கண்ட்ரோல் பண்ணி, தர்மத்தையும் கண்ட்ரோல் பண்ணி, அனகா, ஒரு குற்றம் சொல்ல முடியாது அவர்கிட்ட தான் இவ்வளோ குற்றம் நம்ம கண்டுபிடிச்சுட்டு இருக்கோம்னா நம்ம எப்பேற்பட்டவனா இருப்போம். உபேந்திரோ வாமனஹா, வாமனா குட்டனாவும் இருப்பார். அதுக்கு பாஷ்யம், குட்டனா இருக்கிறதுனால தான் அந்தர்யாமியில இவ்வளோ உண்டா இருக்க முடியறது அப்படின்னு பாஷ்யம். பிராம்சுகு, திடீர்னு திரிவிக்ரமனா போயிடுவார். மகாபுத்திகி, மகாவீரியோ, மகாசக்திகி, மகாத்யுதிகி, மகோத்சாகம், ரொம்ப உற்சாகம். இப்பெல்லாம் 15 வயசுக்கெல்லாம் 10வது ஸ்டாண்டர்டுக்கெல்லாம் பார்த்தானா எல்லாம் வெறுத்து போயிருக்கான் அவன். உலகமே மாய அப்படிங்கிறது புரிஞ்சுடுறது. இப்படி ஸ்ரீனிவாசா சதங்கதிகி, இவர் எப்பேற்பட்டவர், இவர் ஸ்ரீனிவாசர் அப்படின்னு திருமலை அப்பன்ட்ட முடிச்சுட்டார். கோவிந்தோ கோவிதாம்பதிகி, கோவிந்தன் கவாமிந்திரஹா, கோவிந்த பட்டாபிஷேகம்னே அவருக்கு ஆயிருக்கே. ஏன் அப்படி மலை மேல இருக்கிறவனை கோவிந்தன்னு சொல்றான்னா, மலையில இருக்கும்போது தான் அவருக்கு கோவிந்த பட்டாபிஷேகம் ஆச்சு. அதனால தான் ஸ்ரீனிவாசகான் முதல்ல சொல்லி கோவிந்தஹா அப்படின்னு அடுத்தது சொல்றார். அவர் எப்பேற்பட்டவர்னா வெங்கடாச்சல நிலையம், வெங்கடாச்சல நிலையம், வைகுண்டபுரவாசம், வெங்கடாச்சல நிலையம், வைகுண்டபுரவாசம், வெங்கடாச்சல நிலையம், வைகுண்டபுரவாசம், சல நிலையம், வைகுண்டபுரவாசம், பங்கஜ பரம பவித்ரம், பங்கஜ நேத்ரம் பரம பவித்ரம், பங்கஜ நேத்ரம் பரம பவித்ரம், சங்கஜ சின்மய ரூபம், வெங்கடாச்சல நிலையம், வைகுண்டபுரவாசம், பங்கஜ நேத்ரம் பரம பவித்ரம், சங்கஜ சின்மய ரூபம், அச்சல நிலையம், அச்சல நிலையம். அம்புஜோ 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 தும்புரு நாரத கான வினோலம், தும்புரு நாரத கான வினோலம், தும்புரு நாரத கான வினோலம், வெங்கடாச்சல நிலையம், வைகுண்டபுரவாசம், பங்கஜ நேத்ரம் பரம பவித்ரம், சங்கஜ சின்மய ரூபம், வெங்கடாச்சல நிலையம். மகர குண்டல மதன கோபாலம், மகர குண்டல மதன கோபாலம், மகர குண்டல மதன கோபாலம், பக்த போஷக ஸ்ரீ புரந்தர விட்டலம், பக்த போஷக ஸ்ரீ புரந்தர விட்டலம், பக்த போஷக ஸ்ரீ புரந்தர விட்டலம், பக்த போஷக ஸ்ரீ
ஸ்ரீனிவாசः சதாம் கதிஹி கோவிந்தோ கோவிதாம் பதிஹி பவமான